ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா மேக்னெட்டிக் ஹில், அதாவது காந்த மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஷ்மீர் மாநிலத்தில் லே அப்படிங்கிற இடத்துல லடாக் போகிற ஒரு ஹைவேல தாங்க இது இருக்குது. இந்த மலை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் போகிற வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையும் அது இருக்கிற அந்த மலை இருக்கிற பக்கம் இழுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த மலையை காந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையில் லே அப்புறம் லடாக் இந்த 2 பகுதிக்கு இடையில் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு நேஷனல் ஹைவேஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது காந்தமலை இங்கு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வேலை செய்யாது, அதாவது கிராவிட்டி பொருந்தாது. இந்த பக்கம் வர அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிற வாகனங்களை இது அந்த மலையை நோக்கி நகர்த்தும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக இந்த மாதிரி மலைச்சாலைகளில் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டைன் ரோட்ஸில் பொதுவாக வண்டிகள் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இறக்கமான பகுதிகளில் தான் அதுவாகவே நவரும். ஆனால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க வாகனங்கள் கூட மேலே, அதாவது மேடான பகுதியை நோக்கி சுமார் 10லேருந்து 20 கிலோமீட்டர் வேகம் வரை பார்த்திங்கன்னா மேலே நகரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான அறிவியல் காரணங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்த மலையில் அதிகப்படியான காந்த சக்தி இருக்கிறதாகவும் அதுதான் தன்னை நோக்கி இவ்வளோ வாகனங்களை இழுக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இது அப்படி கிடையாது, இது மொத்தமாக ஃபேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இலூஷன் மூலமாக தான் இந்த மாதிரி வாகனங்கள் மேல் நோக்கி நகர்ற மாதிரி நமக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக த ராஜஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை சார்ந்த சில மாணவர்கள் அங்கே மேக்னட்டோமீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணதில் அங்கே இருக்க அந்த மலையோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 60 மைக்ரோ டெஸ்லா தானோ, இது வாகனங்களை இழுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மலையை பற்றி ஒரு லோக்கல் மித்தும் அங்கே உலாவிக்கிட்டு தான் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைக்கு சில டிவைன் சக்தி இருக்கிறதாகவும், அதாவது சில மந்திர சக்திகள் இருக்கிறதாகவும், அது யார் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணுமோ அவங்கள மட்டும்தான் தன்னை நோக்கி இழுக்கிறதாகவும், யார் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக தகுதி இல்லையோ அவங்களெல்லாம் தன் பக்கம் இழுக்காதுன்னு சொல்லப்படுது. எது எப்படியோங்க, இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா சுற்றுலா வரவங்களுக்கு ரொம்ப ஏற்ற இடம்னு சொல்லப்படுது.